அது பிரச்சனை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. கொரோனா வந்தது 2020. 9 மாதம் தியேட்டர் மேலாம் மூடினாங்க. சினிமா போயிடுச்சு, ஓடிடியில் எல்லா படங்களும் போயிடும், சினிமா தியேட்டரோட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. ஜான்வரி மாதம் 50% ஆக்குபென்சி. ஆமாம், மாஸ்டர் படம் வந்தது. எல்லோரும் அமேசானில் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து சினிமா தியேட்டருக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நான் சினிமாலேருந்து தான் வந்தேன், ஃபஸ்ட்டு நான் சினிமா தியேட்டரில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் ஆஸ் அ தளபதி நான் வந்து படம் பார்க்குறேன், அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பரவாயில்ல வரட்டும்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் லலித் கொஞ்சம் கூச்சல் பட்டார். என்ன சார் இந்த ரிஸ்க் எடுக்கலாமா? அவர் ஐ எம் டோல்டு அவர் வாங்கியிருக்க சம்பளம் திருப்பி லலித் கொடுத்துட்டாராம். உனக்கு லாபம் வந்தாலும் அப்போ அந்த சம்பளம் திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இது எடுத்தார் பாருங்க டிசிஷன். அது ஒரு தளபதியாக அவர் எடுத்த டிசிஷன். அப்போது இருக்கிற மார்க்கெட்டுக்கும் அந்த டிசிஷன் எடுத்தப்புறம் தட்ஸ் வை எல்லா சினிமா தியேட்டருக்காரங்களும் அந்த உச்சக்கட்டத்தில் சினிமா தியேட்டர் அழியும் ஸ்தானத்தில் இவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சினிமா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் அட் 50% ஆக்குபென்சி அது ரொம்ப நல்ல கலெக்ஷன் வந்தது. அது 15 நாளுக்கு அப்புறம் அமேசானில் வந்தது படம். எல்லா மல்டிப்ளெக்ஸ் வந்து அமேசான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் எடுத்துருவாங்க, அது அவங்களோட பாலிசி. ஆனால் ஒரு பக்கம் ஓடிடியில் ஓடினு இருக்குது, ஒரு பக்கம் சினிமா தியேட்டரில் ஓடினு. எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் வந்து அந்த பாலிசி மறந்துட்டு 50 days செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டிசிஷன் ஆஃப் தளபதி அந்த டைமில் எடுத்தது எனக்கு பரவாயில்ல, என் நம்பி வந்த ஆளுங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மனநிலை இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் இஸ் அப்ரிஷியேட்டட் பை வி எக்ஸிபிட்டர்ஸ். கிரேட். வாவ். ஸோ அந்த 2011 எடுத்த முடிவு இப்போ எந்த நிலைமையில அவர் கொண்டு வந்திருக்கார் பாருங்க. யாராவது அந்த அந்த பீரியட்ல ஓடிடி போயிருக்கிறாள், இப்போ அவங்களோட ஸ்டாண்டிங் பாருங்க. மேபி அந்த டைம்ல மாஸ்டர் டைரக்டா ஓடிடிக்கு போயிருந்துச்சுன்னா ஆடியன்ஸுமே மேபி ஓடிடி சைட்ல சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ தியேட்டருக்கு திருப்பி மக்களை நம்பிக்கையோட கூப்பிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கும் அந்த ஒரு இது இருக்கு. அவர் தெரிஞ்சதுனால தான் ஒரு தியேட்டர் பக்கம் போனாரு. இதே இன்னொரு பெரிய படம் வந்துச்சு, அது டைரக்ட் ஓடிடி போயிடுச்சு. பட் அது மார்க்கெட் வந்து அவருக்கு அப்படியே கம்மியாயிடுச்சு சின்ஸ் அவர் ஓடிடி போனது. பட் இவர் வந்து சினிமாக்கு வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து நல்லது பண்ணதால தான் அவரோட மார்க்கெட் ஏறிட்டே போயிட்டு.